வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் தாரகியே பாகம் 32. ஆடியோ நாவல் குடும்ப கதை. பிரிஞ்சு போன சொந்தமும் சேர்ந்துடுச்சு. இப்ப இருக்கிற உறவுகளும் பிரிஞ்சு போயிடாம விஸ்வாவோட பிளான் தடுத்துருச்சு. பிளான் எந்த அளவுக்கு சூப்பர்னா குற்றம் சொல்லி குறைபடுற அப்பாவே பாராட்டிட்டாரு. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். அத்தை, என்ன இன்னைக்கு 5 மணிக்கே மெயின் டோர் ஓப்பன் ஆகியிருக்கு? உன்னோட 2 மாமாவும் வாக்கிங் போயிருக்காங்க என்றார் வாணி. அவங்க எப்பவும் 6:30க்கு தானே போவாங்க. ஆமாம் கீர்த்தி, ஆனால் இன்னைக்கு வினி வரால, அவளை கூப்பிட ஏர்போர்ட்டுக்கு 7 மணிக்கு போகணும்னு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க என்று சொல்ல, அப்போது கீர்த்தி, ஐயோ அவங்க வந்தா விஸ்வா போட்டு வச்சிருக்க பிளான் ஒர்க் அவுட் ஆகாதே என்று நினைத்து கொண்டிருக்க, அப்போது ராஜி, என்னம்மா யோசிக்கிற என்றார். ஒன்றும் இல்லத்த, எப்படி வெல்கம் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். வெல்கம் பண்ணுறத பற்றியா? ஆமாத்த, அவள் எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தானே இங்கே வரா. அப்போ அவளை நாம் கிராண்டாக வெல்கம் பண்ணணும்ல. ஆமாம், ஆனால் இப்போ என்ன செய்யறது? நாம் எதுவுமே செய்யலையே. நான் போய் விஸ்வா கிட்ட பேசிட்டு வரேன். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அப்புறம் நாம் முடிவு பண்ணலாம் என்று சொல்லி விஸ்வாவுக்கு காஃபி எடுத்துக்கொண்டு தங்களின் அறைக்கு செல்ல, விஸ்வா ரெடியாகி விசில் அடித்தபடி கண்ணாடியின் முன்பு நின்று தலை சீவி கொண்டு இருந்தான். டி விஸ்வா, நீங்கள் ஜாலியாக விசில் அடிச்சிட்டு, அங்கே மாமா 2 பேரும் ஏர்போர்ட் போக ரெடியாகிட்டு இருக்காங்க. என்ன கீர்த்தி சொல்கிற? வாக்கிங் போயிருக்காங்க, வந்ததும் கிளம்பிடுவாங்கன்னு வாணியத்தை சொன்னாங்க. இப்போ எப்படி அவங்கள போக விடாமல் பண்ணுறது? வினியை நம்ம கிராண்டாக வெல்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சந்துரு அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி டெக்கரேஷன் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லலாம். அது எதுக்குடி? இல்லை விஸ்வா, மாமாத்தை எல்லோரையும் டெக்கரேஷன் பண்ண சொல்லிட்டு நம்ம 4 பேரும் கிளம்பி போயிடலாம். இது கூட நல்லா தான் இருக்குது. நல்லா தானே இருக்குல்ல? சூப்பராக இருக்கும். சீக்கிரம் கீழே போய் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் சந்துரு அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லி சந்துருவுக்கு ஃபோன் செய்ய, விஸ்வா அவளை பின்னால் இருந்து அணைத்தபடி இம்சை செய்ய ஆரம்பித்தான். விஸ்வா, கொஞ்சம் சும்மா இருடா. சந்துரு அண்ணா ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாரு. அவன் எடுத்தா எடுக்கட்டும், நான் ஒன்றும் அவனை ஹக் பண்ணலையே என்றான். அப்போது சந்துரு ஃபோனை அட்டன் செய்து, ஹலோ கீர்த்தி, நாங்கள் வந்துட்ருக்கோம் என்று சொல்ல, கீர்த்தி அவனிடம் பிளானை சொல்லி முடிக்க, ஓகே கீர்த்தி, நீ சொன்ன மாதிரியே டெக்கரேஷன் பண்ண தேவையான திங்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ கடை ஓப்பனில் இருக்காது, அதனால் இருக்கிற திங்ஸ் வச்சே டெக்கரேஷன் பண்ண சொல்லலாம் என்று சொல்லி ஃபோனை கட் செய்ய, கீர்த்தி அவனை முறைக்க ஆரம்பித்தாள். கீர்த்தி, நீ தயவு செஞ்சு இப்படி பார்க்காத, அப்புறம் என்னை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று சொல்லி கண்ணடிக்க, கீர்த்தி, டே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஃபோன் பேசும்போது இப்படி தான் பண்ணுவியா என்று சொல்லி அவனை அடிக்க ஆரம்பித்தாள். அப்போது விஸ்வா, கீர்த்தி, நீ இப்படியே என்ன அடிச்சிட்டு இருந்தா நமக்கு முன்னாடி உன்னோட மாமனார் 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க என்று சொல்ல, உடனே கீர்த்தி அடிப்பதை நிறுத்தினாள். ஏதோ வினிக்கு வேண்டி உன்னை சும்மா விடுறேன். சரி சரி வா போலாம், டைம் ஆச்சு என்று சொல்லி விஸ்வா முன்னே செல்ல, கீர்த்தி அவனை பின்தொடர்ந்து சென்றாள். கீழே ஹாலில் முத்துக்குமாரும் ராஜசேகரும் சோஃபாவில் அமர்ந்து காஃபியை குடித்து கொண்டு இருந்தனர். விஸ்வாவும் சென்று அவர்களுடன் அமர, அப்போது ராஜசேகர், எத்தனை மணிக்கு நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும்? 8 மணிக்கு தான்ப்பா ஃப்ளைட் லேண்ட் ஆகும். நாம் ஒரு 7 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போகணும். ஓ சரி சரி, அப்போ நம்ம வினியை கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நீயும் போய் ரெடியாகிட்டு வா என்று முத்துக்குமாரிடம் ராஜசேகர் சொல்லி கொண்டிருக்க, அப்போது துரு உள்ளே ஓடி வர, அவனை தொடர்ந்து சந்துருவும் சிவன்யாவும் டெக்கரேஷனுக்காக பொருட்களை தூக்கி கொண்டு உள்ளே வந்தனர். என்னடா அது என்று கேட்டார் ராஜி. டெக்கரேஷனுக்குமா, வினியை சர்ப்ரைஸ் பண்ண. ஓ, ஆனால் அது எல்லாம் யார் பண்ணுறது என்று கேட்டார் வாணி. எல்லாம் நம்ம லேடிஸ் தான் என்றாள் சிவன்யா. என்னது, நாங்களா? ஆமாம், நீங்கள் தான் செய்யணும். நாங்கள் செஞ்சால் அது அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆனால் நீங்கள் செஞ்சால் அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். இதோ இதில் நீங்கள் எப்படி செய்யணும்னு மாடல் ஃபோட்டோஸ் இருக்குது, அதை பார்த்து செஞ்சிருங்க. நாங்கள் 4 பேரும் போய் வினியை கூட்டிகிட்டு வரோம் என்றாள் சிவன்யா. ஆமாப்பா, சிவன்யா சொல்கிறது சரிதான். நீங்கள் பண்ணா தான் அவளுக்கு பிடிக்கும். நீங்களே பண்ணுங்க. வேணும்னா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து செய்யுங்க. அம்மாவும் சித்தியும் உங்கள் 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் பேச வாய் எடுப்பதற்குள் துருவை தூக்கி வாணியிடம் தந்து, இவனையும் நீங்களே பார்த்துக்கோங்க. டே துரு, வரும்போது உனக்கு சித்தப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், நீ இங்கேயே இருடா என்று சொல்லிவிட்டு சீக்கிரம் வாங்க என்பது போல சைகை செய்துவிட்டு முன்னே செல்ல, சந்துரு சிவன்யா கீர்த்தி மூவரும் அவன் பின்னே சென்றனர். விஸ்வா கார் ஷெட்டில் இருந்த இனோவா காரை எடுத்துக்கொண்டு வர, மூவரும் அதில் ஏறி அமர்ந்ததும் கார் ஏர்போர்ட்டை நோக்கி சீறி பாய்ந்தது. நல்ல வேலை சந்துரு அண்ணா, நீங்கள் கரெக்டான டைமில் வந்தீங்க, இல்லைனா அவங்க ரெடியாகி வந்திருப்பாங்க என்று கீர்த்தி சொல்ல, அதற்கு சிவன்யா, அவன் கூட வந்தது நான்ல, அதான் அவன் அவ்வளோ சுறுசுறுப்பாக வந்தான். இல்லைனா சந்துருவாச்சும் இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு கரெக்டான டைமில் வரதாவது என்று சொல்ல, சந்துரு அவளை முறைக்க ஆரம்பித்தான்.
டேய், இப்ப எதுக்கு சிவன்யாவும் இருக்கிற? அவ கரெக்டா தானே சொல்றா என்று விஸ்வா காரை ஓட்டிக்கொண்டே சொல்ல, அப்போது கீர்த்தி, நீ சந்துரு அண்ணாவையே ஓட்டாம ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டு. அக்கா, சந்துரு அண்ணா ஒன்னும் சோம்பேறி இல்ல என்றால் சந்துருவுக்கு ஆதரவாக. விடு கீர்த்தி, அவங்க என்னமோ பேசட்டும். அவங்க 2 பேருக்கும் கிடைச்ச ஒரே அடிமை நான் தானே என்று சொல்ல, காரில் சிரிப்பு சப்தம் காரில் கேட்டுக்கொண்டிருந்த பாட்டு சப்தத்தை விட அதிகமானது. சிறிது நேரத்தில் அனைவரும் ஏர்போர்ட்டை வந்தடைய காரை பார்க் செய்துவிட்டு நால்வரும் உள்ளே சென்றனர். அனைவரும் ஏர்போர்ட்டில் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்க, இவர்களின் காத்திருப்பை மேலும் அதிகரிக்காமல் வந்து தரை இறங்கியது அவர்களை தாங்கி வந்த விமானம். பிளைட்டில் இருந்து முதல் ஆளாக வினி இறங்க, அவளை தொடர்ந்து ஆதவ் தன் அம்மாவை சக்கர நாற்காலியில் வைத்து தள்ளி கொண்டு வந்தான். மூவரும் தங்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே வர, அப்போது விஸ்வாவை முதலில் பார்த்த வினிதா தன் அருகில் இருந்த ஆதவிடம், அங்க பாரு, நம்மளை கூட்டிட்டு போக விஸ்வா அண்ணி எல்லோரும் வந்திருக்காங்க என்று சொல்ல, ஆதவ் தங்களின் காதலுக்கு சம்மதம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பயத்தை விட தன் அம்மாவை எப்படியோ அவரின் அண்ணன்களை சந்திக்க வைக்கப் போகிறோம் என்ற சந்தோஷத்தில் அவனின் முகம் பிரகாசமடைந்தது. வினி, அவங்க கிட்ட சொல்லியிருக்க தானே அம்மாவுக்கு நீதான் அவங்க அண்ணன் பொண்ணுன்னு தெரியாதுன்னு? அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது அத்தை இந்தியா வரவே தயங்கினாங்க. இதுல நான் தான் அவங்க அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்சா அப்படியே அடுத்த ஃப்ளைட்ல கிளம்பிடுவாங்கன்னு நல்லா தெரியும். வீட்டுக்கு போற வரைக்கும் எந்த உண்மையும் அத்தைக்கு தெரியாது, நீ கவலைப்படாத என்று சொல்லி கீழே குனிந்து, ஆண்டி, எங்க வீட்ல இருந்து நம்மளை ரிசர்வ் பண்ண வந்துட்டாங்க, நாம போலாம் என்று சொல்ல, தங்கம் தன் வீல் சேரின் கண்ட்ரோல் உதவியுடன் அங்கிருந்து வினி மற்றும் தன் மகனுடன் அவர்கள் நின்றிருந்த திசையை நோக்கி செலுத்தினார். அதோ வினி வந்துட்டா என்று சந்துரு சொல்ல, அனைவரும் ஒரே நேரத்தில் அவர்களை பார்க்க, அப்போது தங்கம் வீல் சேரில் வருவதை பார்த்த கீர்த்தி விஸ்வாவின் கைகளை பிடித்து, என்ன விஸ்வா, இவங்களால நடக்க முடியாதா என்றால் சற்று அதிர்ச்சி நிறைந்த குரலில். ஆமா கீர்த்தி, அவங்களால நடக்க முடியாது. ஒரு கையும் காலும் வேலை செய்யாது, பேசுறது கூட தெளிவா வராது. கொஞ்ச வருஷமா இவங்க இப்படிதான் இருக்காங்க என்றான் விஸ்வா. அப்போது வினி தன் கையில் இருந்த ட்ராலியை ஆதவிடம் தந்துவிட்டு ஓடி வந்து விஸ்வாவையும் சந்துருவையும் ஒன்றாக சேர்த்து அணைத்து கொண்டாள். ஐ மிஸ் யூ சோ மச் என்றால் கண்களில் கண்ணீருடன். அப்போது சந்துரு, பாருடா, பண்றதையும் பண்ணிட்டு இப்போ வந்து ஐஸ் வைக்கிறா என்று சொல்ல வினியின் முகம் மாற ஆரம்பித்தது. ஹே லூசு, அவன் சும்மா உன்னை கிண்டல் பண்ண அப்படி சொல்றான். உண்மையாவே உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கு கூட தெரியல இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு. ஆனா நீ அவங்கள இங்கேயே கூட்டிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம ஆதவ் வேற பார்க்க சூப்பரா தெலுங்கு படத்துல வர ஹீரோ மாதிரியே இருக்கான் என்று சொல்ல வினியின் முகம் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தது. பாரா, சந்துரு, இவளுக்கு வெக்கெல்லாம் வருது என்று சொல்லி அவளின் கன்னத்தில் முத்தமிட, அப்போது சந்துரு அவன் பங்கிற்கு அவளின் மற்றொரு கன்னத்தில் முத்தமிட்டான். அவர்கள் மூவரையும் பார்த்து கொண்டிருந்த சிவன்யாவும் கீர்த்தியும், நாங்களும் இங்கதான் இருக்கோம் என்று சொல்ல, அப்போது வினி, ஐ எம் சாரி அன்னீஸ் என்று சொல்லி அவர்களிடம் வந்தாள். அப்போது விஸ்வா தன் அத்தையின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு, நான் தான் விஸ்வா, இவன் சந்துரு, நாங்கள் வினியோட பிரதர்ஸ். அப்புறம் இவ கீர்த்தி என்னோட ஒய்ஃப், அது சிவன்யா இவனோட ஒய்ஃப் என்று சொல்ல, அதற்கு தங்கம், வினி சொல்லி இருக்காப்பா என்றார் திக்கியபடி. ஹாய் ஆதவ் என்று சந்துரு தன் கைகளை நீட்ட, அதற்கு ஆதவ் புன்னகையுடன் கை கொடுத்தான். பின்பு விஸ்வா ஆதவின் கையில் இருந்த ட்ராலியை வாங்கி கொள்ள அனைவரும் காரில் வீட்டை நோக்கி புறப்பட்டனர். போகும் வழியில் வினியிடமும் ஆதவிடமும் எக்ஸாம்ஸ் பற்றி கீர்த்தியும் சிவன்யாவும் கேட்டுக்கொண்டே வர, விஸ்வாவும் சந்துருவும் வீட்டில் உள்ளவர்களை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று யோசிக்க ஆரம்பித்தனர். அப்போது தங்கத்தின் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்பட, அது என்னவென்று தெரியாமல் வேடிக்கை பார்த்தபடியே வர, அப்போது விஸ்வாவுக்கு முத்துக்குமாரிடமிருந்து போன் வந்தது. விஸ்வா எப்போதும் போல காரில் இருந்த ஆடியோ பிளேயரில் அட்டன் செய்து, சொல்லுங்க சித்தப்பா என்று சொல்ல, எங்கடா இருக்க, வினி வந்துட்டாளா என்று கேட்க, அவரின் குரலை கேட்ட தங்கத்தின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அப்போது கண்ணாடியின் வழியாக தன் அத்தையின் முகமாற்றத்தை பார்த்த விஸ்வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கே வந்துருவோம் சித்தப்பா என்று சொல்லி போனை கட் செய்தான். அப்போது தங்கம் விஸ்வாவிடம், போன்ல யாருப்பா என்றார் திக்கியபடி. அது என்னோட சித்தப்பா அத்தை என்றான் உரிமையாக. விஸ்வா தன்னை அத்தை என்று அழைக்க, அவருக்கு மனதில் ஏதோ தனக்கும் இவனுக்கும் உறவு இருப்பது போல தோன்ற ஆரம்பிக்க, உங்க அப்பா பேர் என்ன என்று கேட்டார். அவர் விஸ்வாவிடம் கேட்ட கேள்வியில் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி இருக்க, விஸ்வா, அதான் நேர்லயே பார்க்க போறீங்களே, அப்புறம் எதுக்கு பேரெல்லாம் என்றான் சமாளிப்பாய். ஆனால் தங்கம் மீண்டும் மீண்டும் உங்க அப்பா பேர் என்ன என்று கேட்க ஆரம்பிக்க, அதற்கு விஸ்வா, எங்க அப்பா பேரு சேகர் என்றான் தன் அப்பாவின் பெயரை சுருக்கியபடி. முழு பேரு என்று கேட்க, அதற்குள் விஸ்வா காரை சீதாராம் என்று பெயர் பொறிக்கப்பட்டு இருந்த வீட்டின் வளாகத்துக்குள் காரை விட, அப்போது சீதாராம் என்ற பெயர் பலகையை பார்த்ததும் தங்கத்தின் கண்களில் கண்ணீர் தேங்க ஆரம்பித்தது.
விஸ்வாவின் கார் சப்தத்தை கேட்டு ராஜி, வாணி, ராஜசேகர், முத்துக்குமார், துருவ் என அனைவரும் வெளியே வர அவர்களை பார்த்த தங்கம் ஆ அண்ணா என்ற உணர்ச்சி பொங்க காரிலிருந்து முதலில் வினி இறங்கி அவர்களிடம் செல்ல அனைவரும் அவளை கட்டிப்பிடித்து இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த ஒட்டுமொத்த பாசத்தையும் காட்ட ஆரம்பித்தனர். விஸ்வா, சந்துரு, கீர்த்தி, சிவன்யா என நால்வரும் கீழே இறங்கிய பிறகு விஸ்வா காரின் கதவை திறந்து இறங்க ஆதவ் என்று சொல்ல ஆதவ் கீழே இறங்கினான். அப்போது அனைவரும் ஆதவை யார் என்பது போல பார்க்க உடனே வினி ஆதவின் கையை பிடித்து அழைத்து வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல யூஎஸ்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு, அது இவன்தான் ஆதவ், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று அறிமுகம் செய்ய அப்போது ராஜசேகர் வாப்பா என்றார். பெரியப்பா இவன் மட்டும் இல்லை இவனோட அம்மாவும் வந்திருக்காங்க என்று சொல்ல அப்போது விஸ்வா கார் கதவை திறந்து தங்கத்தை தூக்க சந்துரு வீல் சேரை எடுத்து கீழே வைத்தான். விஸ்வா அவரை அந்த வீல் சேரில் அமர வைக்க தங்கத்தை பார்த்ததும் ராஜசேகர், முத்துக்குமார், வாணி, ராஜி நால்வரும் அதிர்ந்து நின்றனர். அப்போது வினி நீங்க எல்லோரும் எதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இங்கிருந்து யூஎஸ் போனதே அத்தை எங்க கூட்டிட்டு வரத்தான். அப்பா, பெரியப்பா, நீங்க 2 பேரும் அத்தை மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அத்தை லவ் மேரேஜ் பண்ணினதுனால தான் அவங்க மேலே கோவமாக இருக்கீங்க. அதனால் நீங்களும் ஹாப்பியாக இல்லை, உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டுன்னு சொல்லி அங்கே அத்தையும் ஹாப்பியாக இல்லைப்பா. நான் யூஎஸ் போனதே அத்தை எங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு தான் என்று சொல்ல ராஜசேகரும் முத்துக்குமாரும் செய்வதறியாது நின்றனர். அப்போது விஸ்வா வினியை தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டு நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறது நல்லா இல்லை. அப்படி நீங்கள் அத்தை மேலே வெறுப்பாக இருக்கிறவங்க எதுக்கு அவங்க ஃபோட்டோவை வச்சு இன்னமும் ஸ்டோர் ரூமில் பத்திரமா வச்சிருக்கணும் என்று கேட்க ராஜசேகரின் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. முத்துக்குமாரின் நிலையும் அதுவே. ராஜியும் வாணியும் என்ன ஆக போகுதோ என்ற பதறிய நிலையில் இருக்க கீர்த்தியும் சிவன்யாவும் அவர்களின் கையை ஆதரவாக பற்றி கொண்டனர். தன் அண்ணன்களை பார்த்து அழுததில் தங்கத்திற்கு மூச்சு வாங்க ஆரம்பித்ததும் ஆதவ் ஓடிச் சென்று அவருக்கு மூச்சு வாங்காமல் இருக்கும் மிஷினை எடுத்து மாட்டிவிட அதை பார்த்த ராஜசேகர் மற்றும் முத்துக்குமாரின் வேம்பு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக இருவரும் ஓடிச் சென்று தங்கத்தின் கையை பற்றி கொண்டு அழ ஆரம்பித்தனர். அப்போது சந்துருவும் விஸ்வாவும் தங்களின் பிளான் சக்சஸ் ஆனதில் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொள்ள ராஜியும் வாணியும் தங்கத்தின் அருகில் சென்றனர். ஏன் தங்கோ, உனக்கு எங்களை பார்க்க வர இத்தனை வருஷம் ஆச்சா என்று கேட்க அதற்கு தங்கம் என்னை மன்னிச்சிருங்க நீ என்றார் திக்கியபடி. அவர் இவ்வாறு பேசுவதை கேட்ட ராஜசேகர் டே விஸ்வா, என்னாச்சுடா இவளுக்கு, ஏன் இப்படி பேசுறா என்று கேட்க அதற்கு ஆதவ் அப்பா இறந்து போன அதிர்ச்சியில அம்மாக்கு இப்படி ஆகிருச்சு மாமா என்றான். அவன் தன்னை மாமா என்று உரிமையாக அழைப்பதை கேட்ட ராஜசேகர் அவனை தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டார். அப்போது முத்துக்குமார் உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு இந்த நிலைமையிலையா நாங்க பார்க்கணும், நீ எங்கேயோ இஷ்டப்பட்ட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்குன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் என்று சொல்லி கண்ணீர் வடிக்க தங்கம் பேச முடியாமல் அவரின் கண்ணீரை துடைத்து விட்டார். அப்போது ராஜி ஏன் தங்கம், உனக்கு கஷ்டம்னு வரும்போது எங்கள் ஞாபகம் கொஞ்சம் கூட வரவே இல்லையா, நீ அங்கே தனியாக இருந்து கஷ்டப்பட்டுருக்க என்று கேட்க அதற்கு தங்கம் எந்த முகத்தை வச்சுட்டேன்னே நான் இங்கே வரது, யார்கிட்டையும் சொல்லாமல் ஓடிப்போனேன், அதனால தான் கடவுளாக பார்த்து எனக்கு இப்படி ஒரு தண்டனையை தந்துட்டாரு, இங்கே வர வரைக்கும் எனக்கு வினி எங்கள் அண்ணன் பொண்ணுன்னு தெரியாது என்று சொல்ல அப்போது வாணி அப்போ தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டீங்க அப்படித்தானே என்று கேட்க அதற்கு தங்கத்திடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அப்போது விஸ்வா எல்லோரும் இங்கே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி, எல்லோரும் உள்ள வாங்க என்று சொல்ல அப்போது முத்துக்குமாரும் ராஜசேகரும் தங்கம் அமர்ந்திருந்த வீல் சேரை தள்ளி கொண்டு உள்ளே வர வாணியும் ராஜியும் ஆதவ், வினி, தங்கம் மூவருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றனர். அவர்கள் அனைவரும் வீட்டிற்குள் நுழைந்ததும் கலர் பேப்பர்களும் பலூன்களும் வெடிக்க ஆங்காங்கே இருந்த பூமலை தூவ ஆரம்பித்தது. அப்போது வினி என்னதெல்லாம் செமையா இருக்கு என்று சொல்லி வீட்டு நடுவில் நின்று சுற்றுமுற்றும் பார்க்க மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் போன்ற கார்ட்டூன் கேரக்டர்கள் வந்து அவர்கள் முன்பு நடனமாட துரு அவர்களுக்கு நடுவில் நின்று ஆட ஆரம்பித்தான். இதை பார்த்த கீர்த்தி வா விஸ்வா செமையா இருக்கு, சந்துரு அண்ணா செமையா பிளான் பண்ணியிருக்காரு என்று சொல்ல அப்போது சந்துரு கீர்த்தி அந்த பலூன் கலர் பேப்பர்ஸ் மட்டும்தான் என்னோட ஐடியா, மற்றபடி இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் என்னோட பிளான் இல்லை என்று சொல்ல அப்போது முத்துக்குமார் என்ன வினி உனக்கு பிடிச்சிருக்கா எங்களோட சர்ப்ரைஸ் என்று கேட்க வினி ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். அப்போது அவர்களுக்கு இது யாருடைய பிளான் என்று புரிந்தது. வாணியும் ராஜியும் சாப்பாட்டை டைனிங் டேபிளில் எடுத்து வைக்க சிவன்யா அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். அப்போது ஆதவ் வினியின் அருகில் வந்து வினி நீ சொன்னதை விட இவங்க உண்மையில ரொம்ப பாசமாக இருக்காங்க, நான் அம்மாவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி கொஞ்சம் பயந்துட்டேன், அதான் நான் சொன்னேன்ல கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு, பொண்ணு மேலேயே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னா
தங்கச்சி மேல எவ்வளோ பாசமா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. அத்தையும் மாமாவும் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து இருந்தாலோ இல்ல நான் இவரைத்தான் லவ் பண்றேன்னு தைரியமா சொல்லியிருந்தா கண்டிப்பா அப்பவே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அத்தையும் மாமாவும் அப்படி பண்ணலையே. சரி விடு, அது போனதை பத்தி என்ன ஆக போகுது? ஆமா வினி, நீ சொல்றதும் சரிதான். ஆனா எனக்கு இன்னமும் புரியல, உங்க விஸ்வாண்ணா எதுக்கு உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல சொன்னாரு? அதான் எனக்கும் தெரியல. அது ஆனா அண்ணா அப்படி சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அப்புறம் அவன் உனக்கு மச்சான். ஸோ நீ இனி அவனை அப்படிதான் கூப்பிடணும், சந்திரனாவையும் அப்படிதான் கூப்பிடணும் என்று சொல்லி கொண்டிருக்க அப்போது கீர்த்தி, வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் என்று சொல்லி டைனிங் டேபிளுக்கு அழைத்து சென்றாள். அப்போது கொழுக்கட்டை, தயிர் சேமியா, அதிரசம், வெண்பொங்கல் என்று வினிக்கு பிடித்த உணவு வகைகள் அந்த டைனிங் டேபிள் முழுவதும் எரிந்திருக்க அது அனைத்தும் தங்கத்திற்கும் பிடித்த உணவுகளாக அது இருந்தது. என்ன தங்கம் அப்படி பார்க்குற? உனக்கு பிடிச்சதே தான் வினிக்கும் பிடிக்கும். அவ அப்படியே உன்ன மாதிரி தான். இவளை பார்க்கும்போது எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வரும் என்று ராஜி சொல்ல தங்கத்தின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அம்மா அழாதீங்க என்று சொல்லி அவருக்கு வெண்பொங்கலை ஊட்ட வர அப்போது அவனிடமிருந்து அதை வாங்கி முத்துக்குமார் ஊட்ட ஆரம்பித்தார். அப்போது ராஜசேகரின் மனம் இத்தனை நாள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கிடைக்காத ஒரு மனநிறைவு இன்று என் தங்கச்சியை பார்த்ததும் கிடைத்தது போல உணர ஆரம்பித்தார். அனைவரும் சாப்பிட்டு விட்டு வந்து ஹாலில் அமர அப்போது முத்துக்குமார் ஆதவிடம், என்ன பண்ணிட்டு இருந்த யூஎஸ்ல என்று கேட்க அதற்கு ஆதவ், பார்ட் டைம் ஜாப் போயிட்டே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தேன் என்றான். அப்போது விஸ்வா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லலாமா என்று கேட்க, எப்போதும் தான் நினைப்பதை பேசிவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பவன் இன்று தன் எண்ணத்தை சொல்லவா என்று கேட்கிறான் என்றால் அவன் உறவுகளுக்கு மதிப்பு தர ஆரம்பித்திருக்கிறான் என்பதை புரிந்து அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தது. அப்போது ராஜசேகர், என்ன புதுசா சொல்லணுமான்னு கேட்கிற? என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லு என்றார். இந்த வார்த்தைக்காகவே இத்தனை நேரமாக காத்திருந்தவன் போல, நம்ம வினிக்கு எதுக்கு வெளியே மாப்பிள்ளை பார்க்கணும்? இதோ ஆதவ இருக்கான்ல, இவனையே நம்ம வினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்படி பண்ணி வச்சா வினி நம்ம கூடவே இருப்பாள்ல. ஆதவ் வினி 2 பேரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சித்தப்பா ஹோட்டலை தந்துட்டு அப்பா கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பார்த்துக்கிட்டோம். என்ன சொல்றீங்க என்று கேட்க அனைவரும் முகத்திலும் இருந்த மகிழ்ச்சி மேலும் அதிகமானது. அப்போது ராஜசேகர், இனி இந்த வீட்டில் எல்லா முடிவையும் நீ தான் எடுக்கணும் விஸ்வா. நீ எந்த முடிவெடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம். கடைசி வரைக்கும் எங்க தங்கச்சியும் உன்னோட தங்கச்சியும் இந்த வீட்டிலேயே இருக்க போறாங்க. இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் என்று சொல்லி அவனை முதல் முறையாக தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ள விஸ்வாவின் மனது ஏதோ ஒரு புதுவித உணர்வை உணர ஆரம்பித்தது. அப்போது அவனின் அருகில் இருந்த கீர்த்தியை பார்த்து, எப்படி என்னோட பிளான் என்பது போல கண்ணடிக்க, கீர்த்தி, சரியான ஃப்ராடுடா நீ என்றாள். சரி சரி, அப்ப இவங்க கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சிடலாமா என்று சந்துரு கேட்க அப்போது ஆதவ், இப்பவே எப்படி வினி கல்யாணம் என்பது போல வினியை பார்த்தான். வினி ஆதவின் மன எண்ணத்தை புரிந்தவளாக, கல்யாணம் இப்பவே எப்படி பண்ணிக்கிறது என்றாள். ஏன், என்ன ஆச்சு வினி? உனக்கு ஆதவ பிடிக்கலையா? ஃப்ரெண்டை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு யோசிக்கிறியாமா என்றார் ராஜசேகர் அவளின் தலையை வருடியபடி. இல்லை பெரியப்பா, எனக்கு ஆதவ பிடிக்காம எல்லாம் இல்லை. ஆனால் இப்போ தான் 2 பேரும் படித்து முடித்தோம், அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது தான். அட, இதுதான் உனக்கு பிரச்சனையா? நெக்ஸ்ட் வீக்கு நாம் கிராண்டாக என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்ன, எல்லோருக்கும் ஓகே தானே என்று கேட்க விஸ்வா, கீர்த்தி, சந்துரு, சிவன்யா 4வரும் இவங்க கல்யாணம் நடந்தா போதும் என்று நினைத்து கொண்டு சம்மதம் என்பது போல தலையசைக்க, வாணியும் ராஜியும் இனி எப்போதும் வினி தங்களுடனே இருக்கப் போகிறாள் என்ற சந்தோஷத்தில் சம்மதம் தெரிவிக்க, முத்துக்குமாரின் மனமோ தன் வாழ்நாள் முழுதும் தங்கமும் வினியும் தங்களுடனே இதே வீட்டில் சேர்ந்திருக்க போகிறார்கள், இந்த உலகத்தில் தான் தான் அதிர்ஷ்டசாலி என்பது போல நினைக்க ஆரம்பித்தது. என்னடா நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற என்று ராஜசேகர் கேட்க அப்போது சுயநிலைக்கு வந்தவர், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலான்னா என்றான் அண்ணன் சொல்லை மீறாத தம்பியாய். இங்க எல்லோருக்கும் சம்மதம், நீங்க என்ன சொல்றீங்க சமந்தியம்மா என்று கேட்க தங்கத்தின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிரம்பியது. என்னை நீங்க ஏத்துக்கிட்டதே என்னால இன்னமும் நம்ப முடியல. இப்ப நீங்க என்ன உங்க கூடவே வச்சுக்கிறதுக்கு வேண்டி என்று சொல்ல அப்போது முத்துக்குமார், நீ எங்க கூட இருக்காம எங்க இருப்ப? இனி யூஎஸ் போற நினைப்பே உனக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவரின் கைகளை ஆதரவாக பற்றி கொள்ள தங்கத்தின் மனது இதெல்லாம் கனவா இல்லை நினைவா என்று யோசிக்க ஆரம்பித்தது. இரவுணவை முடித்துவிட்டு சந்துருவும் சிவன்யாவும் துருவை அழைத்து கொண்டு கிளம்ப ஹாலில் பெரியவர்கள் அனைவரும் கதை பேச ஆரம்பிக்க அவர்களை தொந்தரவு செய்யாமல் கீர்த்தி, விஸ்வா, வினி, ஆதவ் அனைவரும் மாடியில் நின்று பேச ஆரம்பித்தனர்.